தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். கிரகஸ்தாசிரமம், இல்லறம், அக்னி காரியங்கள், முதற் பகுதி. இப்படி ஏறக்குறைய 400 யஜ்ஞங்கள் வேதத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். இவற்றில் ஔபாசனம் மட்டும் 4 வர்ணத்தாருக்கும் உண்டு. மற்றவற்றை முதல் 3 வர்ணத்தாரும் செய்யலாம் என்றாலும் பிரம்ம க்ஷத்ரியர்களே அதிகம் செய்ததாகவும் வைஷ்யர்கள் நடைமுறையில் அவ்வளவாக செய்து வரவில்லை என்றும் பிற்பாடு க்ஷத்ரியர் பண்ணுவதும் குறைந்து பிராமணர் மட்டுமே பண்ண ஆரம்பித்ததாகவும் சொல்கிறார்கள். க்ஷத்ரியர்களுக்கென்று மட்டுமே புஜபலம், வீரிய விஜயம் முதலியவற்றை தருகிற யஜ்ஞங்கள் இருக்கின்றன. ராஜசூயம், அஸ்வமேதம் முதலியவற்றை சக்கரவர்த்திகளே பண்ணியிருக்கிறார்கள். இப்படியே தன தானிய சம்ருத்திக்காக, செழிப்புக்காக வைஷ்யர்களுக்கென்றே சில யஜ்ஞங்கள் உள்ளன. யாகத்தை நடத்தி கொடுக்கும் ஹோதா, உத்காதா, அத்வர்யு, பிரம்மா எல்லாரையும் பிராமணர்களாக வைத்துக்கொண்டு எஜமானனாக க்ஷத்ரியனோ வைஷ்யனோ இருந்து யாகம் செய்ய வேண்டும். அந்த காரியங்களையும் இந்த இரு ஜாதிகள் செய்வது என்றால் இவர்கள் செய்ய வேண்டிய ரட்சணை, வியாபாரம், விவசாயம் முதலியன பாழாகிவிடுமே. எல்லா யாகங்களையும் எல்லா பிராமணர்களும் செய்ய வேண்டும் என்று இல்லை. இவற்றில் அநேகம் குறிப்பிட்ட ஒவ்வொரு பலனுக்காக இருக்கும். பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக புத்திர காமேஷ்டி செய்வது என்று ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அப்படி இவ்வாறு ஒரு இஷ்டத்தை உத்தேசித்து பண்ணுவது காமிய கர்மா எனப்படும். அது ஒருவர் பிரியப்பட்டால் செய்கிற ஆப்ஷனல் காரியம்தான். இஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆத்ம சுத்திக்காகவும் லோக க்ஷேமத்துக்காகவும் செய்தே தீர வேண்டிய ஆப்ளிகேட்டரி கர்மாக்களும் உண்டு. அவற்றுக்கு நித்திய கர்மா என்று பெயர். நித்திய என்றால் இங்கே தினந்தோறும் பண்ணுவது என்ற அர்த்தம் இல்லை. இப்படிப்பட்ட நித்திய கர்மாக்களாக பண்ண வேண்டியவை 21 யஜ்ஞங்கள். 400-இல் மீதமுள்ளதை பண்ணினால் பண்ணலாம், பண்ணாவிட்டாலும் தோஷம் இல்லை. ஆனால் 40 சம்ஸ்காரங்களிலேயே சேர்க்கப்பட்டு விட்ட இந்த 21-ஐ ஜன்மாவில் ஒரு தரமாவது செய்ய வேண்டும். இந்த 21ம் 7 பாக யஜ்ஞங்கள், 7 ஹவிர் யஜ்ஞங்கள், 7 சோம யஜ்ஞங்கள் என்று பிரியும் என்று முன்பே சொல்லி இருக்கிறேன். விவாகம் அக்னி சாட்சியாக அக்னியில் ஹோமத்துடன் தானே நடக்கிறது. அந்த அக்னியிலேயே விவாகத்தின் போதே ஔபாசனம் ஆரம்பிக்கப்படுகிறது. பிறகு வாழ்நாள் பரியந்தம் அந்த ஔபாசனாக்னி அணையாமல் அதை உபாசிக்க வேண்டும். பாக யஜ்ஞங்கள் என்று 7 சொன்னேனே, அவற்றையும் கிரகத்தில் நடக்கும் உபநயனம் முதலான காரியங்களையும் ஸ்ராத்தம் முதலியவைகளையும் ஔபாசன அக்னியை கொண்டேதான் செய்ய வேண்டும். தகப்பனாருடைய ஔபாசனாக்னியிலிருந்தே புத்திரனின் விவாகத்தில் அக்னி வளர்க்கப்படும். இதுவே அப்புறம் புத்திரனின் ஜீவ பரியந்தமும் அவனுக்கு ஔபாசனாக்னி ஆகிறது. இப்படி அவிச்சின்னமாக முறிவுபடாமல் தலைமுறை தலைமுறையாக அதே அக்னி போகும். ஒரு தனி மனிதனையும் அவனுடைய ஒரு குடும்பத்தையும் மட்டுமே மையமாக கொண்டு அமைகிற, அதாவது ஔபாசன அக்னி உபயோகிக்கப்படுகிற எல்லா கர்மங்களுக்கும் கிருஹ்ய கர்மாக்கள் என்று பெயர். பாக யஜ்ஞங்கள் 7ம் கூட இப்படிப்பட்ட கிருஹ்ய கர்மாக்கள் தான். இவை அநேகமாக ஒரு குடும்ப சமாச்சாரமாதலால் பலன் நேராக ஒரு குடும்பத்தை உத்தேசித்ததானாலும் அதில் பிரயோகமாகிற வேத மந்திர சப்தம் சகல ஜகத்துக்கும் நல்லது செய்யத்தான் செய்யும். ரொம்ப விஸ்தாரமாயில்லாமல் ஸ்மால் ஸ்கேலில் இருக்கிறவை. கிருஹ்ய சூத்திரங்கள் இந்த கர்மாக்களை விவரிக்கின்றன. அவை ஸ்மிருதிகளை சேர்ந்தவை. ஸ்மிருதிகள் சொல்வதால் இவற்றுக்கு ஸ்மார்த்த கர்மாக்கள் என்றும் ஒரு பெயர் உண்டு. இப்படி இல்லாமல் விசேஷமாக லோக க்ஷேமத்தை உண்டாக்குவதாக ஒரு குடும்பத்தின் கல்யாணம்,
திவசம் இவற்றில் சம்பந்தப்படுவதோடு நின்று விடாததாக இருக்கிற எலாபரேட்டான விரிவான மற்ற யஜ்யங்கள் ஸ்ரௌத கர்மாக்கள் எனப்படும். வேதமான ஸ்ருதியை நேர் ஆதாரமாக கொண்டு இவற்றின் ப்ரொசீஜர் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருப்பதால் ஸ்ரௌதம் என்று பெயர் ஏற்பட்டது. இவற்றை விவரிக்கிற சாஸ்திரத்துக்கு ஸ்ரௌத சூத்திரங்கள் என்று பெயர். முன்பு ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது என்று சொன்னேன் அல்லவா? அதுபோலவே கிருஹ்ய கர்மாவுக்கும் ஸ்ரௌத கர்மாவுக்கும் இடையிலேயும் தாரதமியங்கள் கற்பிக்க கூடாது. ஹிந்து மதம் என்று இப்போது சொல்கிற சனாதன தர்மத்தின் படி இரண்டும் இரு கண்களாக ரட்சிக்கப்பட வேண்டியவை. விவாகத்தின் போது ஔபாசனம் செய்யப்பட்ட அக்னியை இரண்டாக பிரிக்க வேண்டும். அதற்கென்று அக்னி ஆதானம் என்று ஒரு சடங்கு உண்டு. இப்படி பிரித்ததில் ஒன்றே கிருஹ்ய காரியங்களை செய்ய வேண்டிய கிருஹ்யாக்னி அல்லது ஸ்மார்த்தாக்னி ஆகிறது. மற்றது ஸ்ரௌத காரியங்களை செய்வதற்கான ஸ்ரௌதாக்னி ஆகிறது. அதன் பின் இந்த இரண்டு அக்னிகளையும் சாஸ்வதமாக ரட்சித்து வர வேண்டும். இவற்றில் கிருஹ்யாக்னி தான் ஔபாசனாக்னி என்றும் பெயர் பெற்று தினமும் அதில் ஔபாசனம் செய்யப்படுகிறது. இது ஒரே குண்டத்தில் இருக்கிற அக்னிதான். அதனால் இதற்கு ஏகாக்னி என்றும் பெயர். ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் கிருஹ்ய கர்ம விஷயங்களுக்கே ஏகாக்னி காண்டம் என்றுதான் பெயர். நான் இதுவரை சொல்லி வந்த சம்ஸ்கார சமாச்சாரங்கள், சாஸ்திரோக்த விதிகள் எல்லாமே பெரும்பாலும் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை அனுசரித்ததுதான். ஏனென்றால் அதை அனுஷ்டிக்கிற கிருஷ்ண யஜுர்வேதிகள் தான் தட்சிணத்தில் கணிசமான மெஜாரிட்டிக்காரர்கள். இங்கே மைனாரிட்டியாக உள்ள ரிக்வேதிகள் பின்பற்றுகிற ஆஷ்வலாயன சூத்திரத்திலும் சாமவேதிகள் அனுசரிக்கிற கோபில சூத்திரத்திலும் சில விஷயங்கள் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். ஆனால் இந்த வித்தியாசங்கள் கிருஹ்ய கர்மாக்களில் தானே அன்றி ஸ்ரௌத கர்மாக்களில் வித்தியாசமே கிடையாது. ஸ்ரௌதம் எல்லோருக்கும் பொது. ஸ்ரௌத காரியங்களுக்கு முக்கியமாய் இருக்கிற ஸ்ரௌதாக்னி என்பது 3 அக்னிகளாக 3 குண்டங்களில் இருப்பது. அதனால் திரேதாக்னி என்று அதற்கு பெயர். திரேதாக்னி காண்டம் என்றே ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் இந்த பகுதிக்கு பேர். இப்படி ஸ்ரௌதாக்னியை உபாசிக்கிறவரையே திரேதாக்னி என்று சொல்வதுண்டு. ஸ்ரௌதி என்றும் சொல்வார்கள். ஸ்ரௌத கிருஹ்ய அக்னிகளை உபாசிக்கிறவருக்கு ஆஹிதாக்னி என்று பெயர். இப்படியே விஸ்தாரமான சோமயாகம் முதலானதை பண்ணினவருக்கு யஜ்வா, தீக்ஷிதர், மகி என்ற பெயர்கள் ஏற்படுகின்றன. சோமயாகங்களுக்குள் விசேஷமான வாஜபேயம் பண்ணினவர் வாஜபேயி எனப்படுகிறார். யாகம் அல்லது யஜ்ஞம் என்பதற்கு கிரது, மகம், இதிலிருந்துதான் எஜமானனுக்கு மகி என்று பெயர் உண்டாகிறது. சவனம், இஷ்டி, ஸ்தோமம், சம்ஸ்தை என்ற பெயர்களும் உள்ளன. இவற்றில் சிலவற்றுக்கிடையே சில வித்தியாசங்களும் உண்டு. முத்தி, முத்தி ஓம்புதல் என்றெல்லாம் ரொம்ப பழைய தமிழ் நூல்களில் சிறப்பித்து சொல்லி இருப்பது ஸ்ரௌதாக்னியைத்தான். 3 அக்னிகள் என்ன என்றால், ஒன்று கார்ஹபத்தியம், அதாவது இல்லத்தின் அதிபதியான கிரகபதிக்கு உரியது. இந்த கார்ஹபத்திய குண்டத்திலேதான் அணையாமல் எப்போதும் ஸ்ரௌதாக்னி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது முழு வட்ட வடிவமாக இருக்கும். இதிலே நேராக ஒரு ஹோமமும் கூடாது. இதிலே இருக்கிற அக்னியை பித்ருகாரியம், இது கிருஹ்யமான ஸ்ராத்தம் இல்லை. இது ஸ்ரௌத்தமாக அமாவாசையை தோறும் செய்யும் பிண்ட பித்ரு கர்மா செய்வதற்காகவும் சில சில்லறை தேவதா ஹோமங்களுக்காகவும் இரண்டாவதான ஒரு குண்டத்தில் எடுத்து வைத்து பண்ண வேண்டும். இந்த குண்டம் தெற்கே இருப்பதால் இந்த அக்னிக்கு தட்சிணாக்னி என்று பெயர். இது அரைவட்டமாக இருக்கும். பொதுவாக மற்ற எல்லா தேவதைகளுக்கும் செய்கிற ஹோமங்களை
மூன்றாவதான ஆகவனீயம் என்ற கிழக்கு பக்கமுள்ள குண்டத்தில் பண்ண வேண்டும். கார்கபத்திய அக்னியிலிருந்தே கிழக்கு குண்டத்தில் எடுத்து வைத்து ஆகவனீய அக்னியை உண்டாக்க வேண்டும். ஹவன் ஹவன் என்றுதானே வடக்கே யாகத்தையே சொல்கிறார்கள். அந்த ஹவனம் அல்லது ஆகவனத்துக்கு ஆதாரமாக இருக்கப்பட்டதுதான் ஆகவனீயம். இந்த ஆகவனீய குண்டம் சதுரமாக இருக்கும். தேவதா பிரீத்தியாக செய்யப்படும் சோமயாகம் முதலான எல்லா பெரிய வேள்விகளும் ஆகவனீய அக்னியை கிரகத்திலிருந்து யாகசாலைக்கு கொண்டு போய் அங்கே அதில் செய்வதுதான். கிரகியத்தில் ஔபாசனம் போல ஸ்ரௌத கர்மாக்களில் அன்றாடம் 2 வேளையும் செய்ய வேண்டியது அக்னிஹோத்திரம். முன்பு சொன்ன அக்னி ஆதானமும் அக்னிஹோத்திரமும் 7 ஹவிர் யஜ்ஞங்களில் முதல் 2 ஆகும். அக்னிஹோத்திரம் செய்பவர்களையே அக்னிஹோத்ரிகள் என்கிறோம். இக்காலத்தில் ஹாஸ்யம் என்று நினைத்து சிகரெட் ஊதுவதை அக்னிஹோத்திரம் என்றும் ரேசுக்கு போவதை அஸ்வமேதம் என்றும் சொல்வது அபச்சாரமாகும்.